ஆத்தாளையங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கர்மமில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார் குரு தீங்கில்லையே. ஓம் ஸ்ரீ விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பத்ரகாளியம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ நவக்கிரகங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று 29 செப்டம்பர் 2016 புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி பெயர் எடுப்பீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு சொத்து வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது 100% வெற்றி பெறும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு மற்றும் சுக்கிரன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தேதியை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு தினமாக இருக்கப் போகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த ஒரு இழுபறியான ஒரு நிலை மாறும். பழைய வாகனத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபட்டால் அந்த காரியம் ஜெயமாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் மற்றும் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் தாராளமான முறையில் எடுக்கலாம். பொருளாதாரம் மேன்மை அடையும். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். இந்த சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அப்படின்னா முக்கியமாக திருமணம் சார்ந்த தடைகளில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 3. சிம்மராசி அன்பர்களே, சுப விரய செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம். அதிலும் முக்கியமாக குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடலாம். தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய நாளை பொறுத்தவரை ஒரு அமைதியான சாந்தமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதிலும் முக்கியமாக சொத்து வீடு மனை ஆகிய விஷயங்களில் முயற்சி எடுத்தவங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி யார் யாரெல்லாம் தேர்வு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலிடம் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு செவ்வாய். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது. அதிலும் முக்கியமாக பணம் சார்ந்த பிரச்சனைகள்,
குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் முக்கியமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்க போகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கிரன் மற்றும் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலமான கிரக சேர்க்கையால் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும். ஆயுள் தொழில் காரகனான சுகலாபாதிபதி சனி பகவான் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு முயற்சிக்கு பிறகே உங்களுடைய நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்க போகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தாமதத்தை வேகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாமதமான காரியங்கள் எல்லாமே இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு வேகம் எடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். எல்லா விதமான நற்பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. மகர ராசி அன்பர்களே, இன்றைய கிரக சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அதிலும் முக்கியமாக பிதுரார்ஜித சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் முற்று முழுவதுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் ஒரு விதமான நல்ல அமைதியான சாந்தமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தொழிலில் மேலே வந்தவங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கிரன் மற்றும் சனி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, இன்று சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. மீனராசி அன்பர்களே, இன்று உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதற்கான விடியல் பிறக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட செய்தியை பொறுத்தவரை, இப்போ நேற்றுக்கு நம்ம இந்த திருமண பொருத்தத்தில் இந்த குரு அனுகூலத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நாம் திருமண பொருத்தத்தில் ஒரு விஷயம், அதாவது நட்சத்திர பொருத்தம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு உலகத்தை பொறுத்தவரை எல்லாருமே ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் அப்படிங்கிறது செய்கிறாங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்கிறாங்க. இப்போது இந்த பொருத்தத்தை பொறுத்தவரை எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு என்ன அப்படின்னா,
வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு முடிவெடுத்துடுறாங்க. இப்போ வந்து பையன் வந்து அசுபதி, பொண்ணு வந்து பூரம் அப்படின்னா இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் தினம், கணம், மாகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசியாதிபதி, ரஜ்ஜு, நாடி, வேதை, இந்த மாதிரி 10 விதமான தசவித நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்துட்டு அந்த நட்சத்திர பொருத்தம் ஓகே 10க்கு 7 இருக்குது, இல்லை 10க்கு 6 இருக்குது, நம்ம வந்து தாராளமான முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இது வந்து தவறு. என்ன அப்படின்னா, ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதில் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு இடையில லக்ன ரீதியாக பொருத்தம் இருக்கா, 2 பேருடைய ஜாதகப்படியும் தோஷம் நிவர்த்தி ஆறதா, அதாவது பையனுக்கு அதிகமான தோஷம் இருக்கா, பெண்ணுக்கு அதிகமான தோஷம் இருக்கா, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, பெண்ணுக்கு நாகதோஷம் இருக்கா, பையனுக்கு நாகதோஷம் இருக்கா, இந்த மாதிரியான தோஷ சாமியம், பாபசாமியம் அது வந்து அநேக பேர் வந்து பார்க்கறது இல்லை. அதன் பிறகு திசை, இப்போ வந்து பையனுடைய அஷ்டமாதிபதி திசை பெண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அது மாதிரி பெண்ணினுடைய அஷ்டமாதிபதி திசை பையனுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதியை வந்து யாராவது பார்க்குறாங்களா அப்படிங்கிறதும் இல்லை. அப்போது ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம திசா பொருத்தம், பாவசாமியம் சம்பந்தமான பொருத்தம், தோஷம் சம்பந்தமான பொருத்தம், 2 பேருடைய ஜாதகப்படியும் இப்போ திருமணம் செய்வதற்கான உகந்த காலகட்டம் இருக்கிறதா, அதுக்கப்புறம் 2 பேருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்தால் ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அதுக்கப்புறம் 2 பேருடைய ஜாதகப்படியும் சேர்த்து வைத்தால் சந்தான பாக்கியம், அதாவது குழந்தை பேரு இருக்கிறதா, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரணும். வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு நாம் இந்த முடிவுக்கு வரக்கூடாது. தயவு செய்து அன்பர்கள், சொந்தங்கள், தயவு செய்து நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இது மாதிரியான எல்லா விதமான நுணுக்கங்களையும் ஆராய்ச்சி செய்த பிறகு நீங்கள் திருமணம் சார்ந்த ஒரு முடிவினை எடுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து மகாலயபக்ஷ அமாவாசை. நாளைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நாளைக்கு நாம் நாளைக்குடைய ராசிபலன் மற்றும் ஜோதிட செய்தியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.